வெல்கம் டு கற்றகல்பித சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம்னா டாப் 500 பாலிட்டி கொஸ்டின்ல பார்ட் 3 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கோம். மொத்தம் அதுல 60 கொஸ்டின்கள் முடிச்சிருக்கோம். இதுல 61ல இருந்து 100 கேள்விகள், இதுல ஒரு 40 கேள்விகள் நம்ம பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல எஸ், இல்லைன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃபர்ஸ்ட் 61வது கேள்வியை பார்த்தரலாம். பார்ட் 2 வீடியோ 2 வீடியோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல டாப் 500 அப்படின்ற கொஸ்டின் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா 2 வீடியோ இருக்கு. இப்போ 61வது கேள்வி, நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னாட்சியான தேர்தல் அமைத்திட இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவு வழிவகை செய்கிறது? நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னாட்சியான தேர்தல் ஆணையம் அமைத்திட இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவு வகை செய்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை பிரிவு 324. அப்போ நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னாட்சியான தேர்தல் ஆணையம் அமைத்திட. அப்ப தேர்தல் ஆணையம் அமைத்திட இந்திய அரசியலமைப்பு எந்த ஆர்டிகல் சொல்லுது? ஆர்டிகல் 324. ஆர்டிகல் 324. அடுத்து இரண்டாவது கேள்வி, தற்போது தேர்தல் ஆணையமானது எத்தனை தேர்தல் ஆணையர்களை உள்ளடக்கியது? தற்போது இப்போ இருக்கிற தேர்தல் ஆணையமானது எத்தனை தேர்தல் ஆணையர்களை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் பிளஸ் 2 தேர்தல் ஆணையர்கள். அப்போ 1+2. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் பிளஸ் 2 தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தேர்தல் ஆணையத்துல ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருக்காரு, 2 தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க. அடுத்து 63வது கேள்வி, தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் யார்? தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர். அப்போ அரசின் தலைவர் யாருன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அரசாங்கத்தின் தலைவர் யாரு? ஆப்ஷன் பி, பிரதமர். அப்போ அரசின் தலைவர்னு யார சொல்லுவோம்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 64வது கேள்வி, தமிழகத்தில் குடவோலை முறை யாருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது? தமிழகத்தில் குடவோலை முறை யாருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, சோழர் காலத்தில். ஆப்ஷன் ஏ, சோழர் காலத்தில். அப்போ தமிழகத்துல குடவோலை முறை யாரோட ஆட்சி காலத்துல இருந்திருக்கு? சோழர்கள் ஆட்சி காலத்துல. அடுத்து 65வது கேள்வி, இந்தியாவின் தேசிய வாக்காளர் தினம் எப்போது? இந்தியாவின் தேசிய வாக்காளர் தினம் எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜனவரி 25. ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம். அப்ப 26 குடியரசு தினம், அதுக்கு முந்தின நாள் என்னன்னா நம்மளோட ஓட்டுரிமை தேசிய வாக்காளர் தினம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 66வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தலை பற்றி குறிப்பிடுகிறது? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தலை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பகுதி 15. தேர்தலை பத்தி சொல்றது என்னது? பகுதி 15 இந்தியாவோட தேர்தலை பத்தி சொல்லுது. ஆர்டிகல் என்னன்னு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்தியா தேர்தலை பத்தி தெரிகிற ஆர்டிகல் என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பகுதி 15. அடுத்து 67வது கேள்வி, மக்களாட்சி நடைபெறும் இடங்களில் அல்லாதவை எவை? மக்களாட்சி நடைபெறும் நாடுகளில் அல்லாதவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே கொடுத்திருக்க நாள்ல எது மக்களாட்சி நடைபெறல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, ஸ்பெயின். அப்போ ஸ்பெயின்ல மக்களாட்சி கிடையாது. அப்ப மக்களாட்சி எங்கெங்கெல்லாம் இருக்கு? இந்தியால மக்களாட்சி, அமெரிக்கால மக்களாட்சி, பிரான்ஸ்ல மக்களாட்சி. அடுத்து 68வது கேள்வி, குடியரசு என்பதை பற்றி தவறான செய்தி எதுன்னு கேட்டிருக்காங்க. குடியரசு அப்படின்றத பத்தி தவறான செய்தி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி, இதன் பொருள் மக்கள் அதிகாரம் என்பதாகும். இதோட பொருள் மக்கள் அதிகாரம்னு கொடுத்திருக்காங்க. குடியரசு அப்படின்னா என்னன்னா இதோட பொருள் பொது அதிகாரம். மக்கள் அதிகாரம்ன்றது தவறு. என்ன வரும்? பொது அதிகாரம் அப்படின்றதுதான் கரெக்ட். அப்போ மிச்சம் 3மே ரைட்டு தான். குடியரசு என்ற சொல் முதலில் எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்காங்க? ரோம் நாட்டிலிருந்து வடிவமைக்கப்பட்டது. குடியரசு என்ற சொல் முதலில் ரோம் நாட்டிலிருந்து வடிவமைக்கப்பட்டது. அடுத்து இது லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. குடியரசு அப்படின்றது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது.
இதன் பொருள் என்ன சொல்லியிருக்காங்க? பொது அதிகாரம். குடியரசு அப்படின்றது பொது அதிகாரம். அடுத்து ஆஸ்திரேலியா ஒரு குடியரசு நாடு. அப்ப குடியரசு அப்படின்ற சொல் முதல்ல ரோம் நாட்டுல தான் வடிவமைச்சிருக்காங்க. இது லத்தீன் மொழியிலிருந்து எடுத்திருக்காங்க. இதோட பொருள் என்ன? பொது அதிகாரம். 4வது ஆஸ்திரேலியா ஒரு குடியரசு நாடு. அடுத்து 69வது கேள்வி, மக்களாட்சி என்ற சொல்லுக்கு பொருள். மக்களாட்சி அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மக்கள் அதிகாரம். டெமோக்ரஸி அப்படின்னா என்னன்னா மக்கள் அதிகாரம். அப்ப குடியரசுனா பொது அதிகாரம், மக்களாட்சினா மக்கள் அதிகாரம். அடுத்து 70வது கேள்வி, மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என கூறியவர். மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஆபிரகாம் லிங்கன். மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் ஆபிரகாம் லிங்கன். அடுத்து 71வது கேள்வி, அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை. அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 389. ஆப்ஷன் டி 389. அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளவு? 389. அடுத்து 72வது கேள்வி, இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் எப்போது உருவாக்கப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு நிர்ணயம் மன்றம் எப்போது உருவாக்கப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1946. ஆப்ஷன் பி 1946. அடுத்து 73வது கேள்வி, அரசமைப்பு நிர்ணய மன்றத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? 73வது கேள்வி, அரசமைப்பு நிர்ணய மன்றத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் பி ராஜேந்திர பிரசாத். அரசமைப்பு நிர்ணய மன்றத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு? ராஜேந்திர பிரசாத். இவர் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. தற்காலிக தலைவர் யாரு அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தோம். அப்போ அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் தற்கால தலைவராக இருந்தவர் யாரு? சச்சிதானந்த சின்ஹா. நிரந்தர தலைவராக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத். அடுத்து 74வது கேள்வி. அடுத்து 74வது கேள்வி, அரசமைப்பு உருவாக்கும் குழுவில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தனர்? அரசமைப்பு உருவாக்கும் குழுவில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 15. எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க? 15 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியா அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்து 76வது கேள்வி, அரசமைப்பு சட்டத்தை தயாரிக்க எவ்வளவு காலமானது? அரசமைப்பு சட்டத்தை தயாரிக்க எவ்வளவு காலமானது? இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். சில புக்ல 17 நாட்கள்னு கொடுத்திருப்பாங்க, சில புக்ல 18 நாட்கள் கொடுத்திருக்காங்க. 2 ஆண்டுகள் ஏதாவது ஒண்ணுதான் ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். 2 ஆண்டுகள் நல்லா பார்த்துச்சுக்கோங்க. 2 years ஆயிருக்கு. 2 years 11 months 18 days or 17 days 2 கொடுத்திருக்காங்க. அடுத்து 77வது கேள்வி, இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு தொகை செலவு செய்யப்பட்டது? இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு தொகை செலவு செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 64 லட்சம். ஆப்ஷன் சி 64 லட்சம். இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு தொகை செலவு செய்யப்பட்டது? 64 லட்சம். அது மாதிரி நம்ம இந்திய அரசியலமைப்பை எவ்வளவு நாடுகள்ல இருந்து எடுத்து தேடி பார்த்திருப்பாங்க அப்படின்னா 60 நாடுகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. 64 லட்சம் செலவு 60 நாடுகள்ல இருந்து இது பண்ணிருப்பாங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பின்படி அடிப்படை உரிமைகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? இந்திய அரசியலமைப்பின்படி அடிப்படை உரிமைகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 6. எத்தனை வகைகளா பிரிச்சிருக்காங்க? 6 வகைகளா பிரிச்சிருக்காங்க. 6 வகை என்னன்னு தெரிஞ்சு அப்படின்னா தெரிஞ்சவங்க மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆர்டிக்கிளோட சேர்த்து. இந்திய அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு? 6. அடிப்படை உரிமையோட பகுதி தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து தெரியாதவங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அடுத்து 79வது கேள்வி, டேஷில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யம் அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது. டேஷ் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யம் அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது. ஆப்ஷன் ஏ லாகூர்.
லாகூர்ல நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுல முழு சுயராஜ்யம், அதாவது பூரண சுயராஜ்யம் அப்படின்றது முழக்கம் வலுப்பெற்றிருக்கு. அடுத்து 80வது கேள்வி, அரசியலமைப்பு சட்டம் உருவான போது இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் பகுதி அட்டவணை எத்தனை? உறுப்பினர்கள் இல்ல, இது உறுப்புகள், ஆர்டிகல் சொல்லுவோம், அது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அரசமைப்பு சட்டம் உருவான போது உறுப்புகள், பகுதிகள், அட்டவணைகள் எத்தனை இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 395, 22, 8. அப்போ உறுப்புகள் எவ்வளவு இருந்திருக்கு? 395. எப்போ? அரசியலமைப்பு சட்டம் உருவான போது. அப்போ 395 உறுப்புகள், ஆர்டிகல் இருந்திருக்கு, 22 பகுதிகள் இருந்திருக்கு, 8 அட்டவணைகள் இருந்திருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்க, தற்போது உள்ள உறுப்புகள், பகுதிகள், அட்டவணைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சாரி, இதுல ஆப்ஷன்ஸ் வந்து தப்பா இருக்கு. 448 உறுப்புகள் இருக்கு, 25 பகுதிகள் இருக்கு. எவ்வளவு பகுதிகள் இருக்கு? 25 பகுதிகள் இருக்கு. அட்டவணைகள் எவ்வளவு இருக்கு? 12 இருக்கு. அட்டவணைகள் எவ்வளவு இருக்கு? 12 இருக்கு. தற்போது இப்ப எவ்வளவு இருக்கு? 12 இருக்கு. அப்போ முன்னாடி அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் போது எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 395 உறுப்புகள் இருந்திருக்கு, 22 பகுதிகள் இருந்திருக்கு, 8 அட்டவணைகள் இருந்திருக்கு. இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னா, உறுப்புகள் 448, பகுதிகள் எவ்வளவு? 25 இருக்கு, அட்டவணைகள் 12 இருக்கு. சோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 82வது கேள்வி, இந்த ஆர்டிகல்ஸ், பகுதி, அட்டவணைகள் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. 82, ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு என்பது எது? ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு என்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, குடும்பம். ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு அப்படின்றது குடும்பம். இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழி, இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழி எது? ஆப்ஷன் சி, ஹிந்தி. ஆப்ஷன் சி, ஹிந்தி. இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழி எது? ஹிந்தி. இந்தியாவில் தற்போது எத்தனை மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன? இந்தியாவில் தற்போது எத்தனை மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன? ஆப்ஷன் டி, 6 செம்மொழிகள் இருக்கு. தமிழ் எந்த வருடம் செம்மொழியா அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவில் தற்போது எத்தனை செம்மொழிகள் அறிவிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6. இதுக்கு முன்னாடி 6 எதுக்கான ஆன்சர் பார்த்தா அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. ஸோ கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 85வது கேள்வி, இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என குறிப்பிடப்பட்டுள்ளவர் யார்? இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என குறிப்பிட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, V.A. ஸ்மித். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என குறிப்பிட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா V.A. ஸ்மித். அடுத்து 86வது கேள்வி, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்? வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி, நேரு, ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யாரு? நேரு. அடுத்து 87வது கேள்வி, மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் என்று அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி, சட்டப்பிரிவு 15(1). மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் என்று அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 15(1). அடுத்து 88வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர் யார்? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர் யார்? இதற்கு சரியான விடை டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர் யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்து 89வது கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாரு? அவர் தான் டாக்டர் B.R. அம்பேத்கர். அப்போ இந்தியாவின் வரைவு குழு, நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவரும் டாக்டர் B.R. அம்பேத்கர், முதல் சட்ட அமைச்சரும் டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, 1990.
96ல வழங்கப்பட்டிருக்கு. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? ஆப்ஷன் சி 1990. அப்ப அம்பேத்கரை பத்தி ஒரு 3 கேள்விகள் தொடர்ந்து பார்த்திருக்கோம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர் யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர். சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல் சட்ட அமைச்சர் யாரு? அம்பேத்கர். அடுத்து டாக்டர் B.R. அம்பேத்கருக்கு எந்த வருஷம் பாரத ரத்னா விருது பெற்றிருக்காங்க? 1990. அடுத்து 91வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று கூறுகிறது? இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று கூறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை சட்டப்பிரிவு 14. ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 14. அப்ப 15(1) என்ன பார்த்தோம்? ஆல்ரெடி மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு 15(1)ல பார்த்தோம். ஆர்டிகல் 14 என்ன பார்க்கிறோம்? சட்டத்திற்கு முன்னாடி எல்லாரும் சமம்னு சொல்றது ஆர்டிகல் 14. அடுத்து 92வது கேள்வி, இந்தியாவில் தீண்டாமை எந்த சட்டப்பிரிவின்படி ஒழிக்கப்பட்டது? இந்தியாவின் தீண்டாமை எந்த சட்டப்பிரிவின்படி ஒழிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 17. ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 17. தீண்டாமை சட்டப்பிரிவு 17. அடுத்து 93வது கேள்வி, APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எப்போது வழங்கப்பட்டது? APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எப்போது வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1997. அப்போ அம்பேத்கருக்கு எவ்வளவு பார்த்தோம்? 1990ல பாரத ரத்னா. APJ அப்துல் கலாமுக்கு 1997ல பாரத ரத்னா. அடுத்து 94வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் பிரிவுகளின் தேர்தலை பற்றியோ தேர்தல் அமைப்பு பற்றியோ குறிப்பிடாத பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. குறிப்பிடாத பிரிவு, இந்த இடத்துல நம்ம இதை தான் மென்ஷன் பண்ணணும். குறிப்பிடாததா அப்படின்றத கவனமா பார்க்கணும் எக்ஸாம் டைம்ல. இதற்கு சரியான விட ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 330. சட்டப்பிரிவு 330. அப்ப ஆர்டிகல் 327, 328, 329 தேர்தலை பத்தி தான் சொல்லுது. 330 தான் தேர்தலை பத்தி சொல்லல. அடுத்து 95வது கேள்வி, இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் பி ராதாகிருஷ்ணன். ஆப்ஷன் பி ராதாகிருஷ்ணன். இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யாரு? ராதாகிருஷ்ணன். மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்சம் வயது எவ்வளவு? மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்சம் வயது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 25. அப்ப மாநிலங்களவை போன வீடியோல பார்த்திருப்போம். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்சம் வயது எவ்வளவுன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. போன வீடியோல இதே கேள்வியை பார்த்தோம். இப்போ மக்களவைக்கு பார்க்கிறோம். மக்களவைக்கு எவ்வளவு? 25. அடுத்து 97வது கேள்வி, மாநிலங்களவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மாநிலங்களவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ராஜ்யசபா. மாநிலங்களவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ராஜ்யசபா. அடுத்து 98வது கேள்வி, நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் மாதம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் மாதம் கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் டி பிப்ரவரி முதல் மே வரை. பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்ப நடக்குது? பிப்ரவரியில இருந்து மே வரைக்கும். அடுத்து 99வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுவது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ உச்ச நீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர் யாரு? உச்ச நீதிமன்றம். பாதுகாவலர் யாரு? உச்ச நீதிமன்றம். அடுத்து 100வது கேள்வி, இந்த வீடியோட கடைசி கேள்வி, குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்? குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 2 முறை. குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்? 2 முறை. இதுல மொத்தம் நம்ம பாலிட்டி 500 கொஸ்டின்ல 100 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 100 கொஸ்டினை ரிப்பீட்டடா பாருங்க. இப்பதான் நான் புதுசா படிக்கிறேன்றவங்க நோட்ல எழுதி வச்சு இதை ரிப்பீட்டடா பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படின்ற ஒரு கமெண்ட்டையும் வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.